நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம அகத்தியர் வழிபாடு நூலிலிருந்து வழிபாட்டின் பயன்கள். வழிபாடுனா இந்த அகத்தியர் வழிபாடோட பயன்கள் என்ன அப்படின்னா, அகத்திய பெருமான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. மாமுனிவர் அகத்தியர்: ஓம் அன்பர்களே, நான் உங்கள் வீட்டிற்கு வந்து 30 வருடங்கள் மேல் ஆகின்றது. இதை என்றைக்கு சொல்கிறாங்கன்னா, 2002 டிசம்பர் 2 காலை 9:40 to 10:45 அதுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை வெகு சமீபத்தில் இருந்து அறிந்து கொள்ள 3 மாதங்கள் ஆகின்றது. இந்த சிறிய காலத்தில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் அடைந்து இருக்கின்றன. நிதானமாக எரிந்து ஒளி கொடுக்கும் விளக்கின் ஒளி உங்கள் வீட்டை படிப்படியாக ஞானத்தில் ஆழ்த்த வருகின்றது. எனக்கு சமீபத்திலே இருப்பதால் இவ்வீட்டில் குடிகொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுதுதான் இந்த ஒளி உன் வீட்டில் இருந்தே வெளியோருக்கு மெதுவாக அறிமுகமாகி கொண்டு இருக்கின்றது. பொங்கல் பொங்கி கொண்டு இருப்பது பொதுவாக உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்களை தேடி வரும் விருந்தினருக்கும் இது தெரிந்திருக்கின்றது. பொங்கல் பானையில் இருக்க, பானையோ மூடி இருக்க, பொங்கி வரும் பொங்கலின் சுவை அதனை யாராலும் யூகிக்க முடியவில்லை. இத்தகைய பாகுகளும் பொங்கலை யாருக்கும் கொடுக்காமல் பொங்கல் அது பொங்கி வருகின்றது என்னும் விஷயத்தை மட்டும் வெளியோருக்கு தெரிவிப்பது தவறல்ல. இனி பொங்கிக் கொண்டு இருக்கும் பொங்கல் அது வழிந்து பொங்கி வர அதை பார்த்து எல்லோரும் முகர்ந்து ஊறி அதனை சுவைக்க ஆவல் கொண்டு வரும் நாள் அருகில் உண்டு. ஆதலால் உன் வீட்டில் சுவையான பால் பொங்கல் பொங்கி வருகின்றது என்று சொல்வது தவறில்லை. இப்படி சொல்வதும் நல்லதுவே. இது ஒரு விஷயமானது. பொங்கல் பொங்க வேண்டும் என்றால் அதற்கு தீ கொடுக்க வேண்டும். ஜீரணிக்க முடியாத அரிசியையும் பருப்பையும் அதுடன் சுவை தரும் சர்க்கரையையும் பாலும் கலந்து தின்று ஜீரணித்து ஆனந்தம் அடைய நெருப்பு தேவை இருக்கின்றது. அதில் பாலும் சர்க்கரையும் உங்களுக்கு இதுவரை தெரிந்த ஞானமாகும். பருப்பும் அரிசியும் பரபிரம்மன் கொடுத்த எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஞானமாகும். பொங்கல் வைக்கும் பானை அது நீயாகும். ஞானத்தை வழிபடுத்தும் கருவி அது தீ, நானாக. ஆதலால் பானை சுத்தமாக இருக்க வேண்டும். நான் முன்னமே சொன்ன மாதிரி என்னை பொறுத்தளவு அகத்து தீ, அகத்தீசன் அப்படின்றது தான் அகத்தியர், ஈசன் எல்லாமே. அந்த தீ இங்கே பாருங்களேன், இதுதான் நான் முன்னமே சொன்னேன். நீங்களே கேட்பீங்க, இதை ஒரு ரைட்டர் இல்லைனா ஒரு தமிழ் புலமை வாய்ந்த ஒருத்தர் ஒரு வசப்பாடி எழுதியிருக்கலாம், அப்படிதானே? அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்மையாக வந்திருக்கும். ஆனால் மொழி தெரியாத ஒருத்தங்க எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்கள்? படித்து தேர்ந்து, இத்தனைக்கும் ஐயா கஜராஜ சுவாமிகள் அவங்க கன்னட ஆசிரியர். அதுவும் இல்லாமல் கன்னடா நாட்டுக்காக சம்திங் ஏதோ பணியாற்றியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியல, நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். அவங்க ஒரு நல்ல போஸ்டில் இருந்து ஆசிரியராக கன்னடத்தில் இருந்திருக்காங்க. தமிழ் தெரியாது, அவங்கள பற்றின விளக்கங்களும் முன்னாடியே இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு ஏனோ தெரியல, ஐயாவோட தமிழ் எனக்கு ஒரு ஆனந்தம். இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணியிருக்க எதுகை, மோனை. நானும் தமிழ் எனக்கும் வராது, ஆனால் படிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இவங்க ஒன்று சொல்லியிருக்கிற ஒவ்வொரு உதாரணங்களாக இருக்கட்டும், அது எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் அதுக்கு ஆழ்ந்து யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே இது நான் அப்படி சொல்லக்கூடாது தான். எனக்கு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் தமிழோட விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல தான். எனக்கு அது தெரியல. நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் அதை தவறாக உணர்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இது மாதிரி தெரியல அப்படின்னு. ஆனால் இந்த புக்கில் முன்னொட்டைன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னோட்டத்தைன்னு வரும் அப்படின்னு நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த புக்கை ரிஃபைன் பண்ணும்போது. அப்போது கூகுளில் போயிட்டு பார்க்கும்போது தெரிய வருது, இது மாதிரி முன்னொட்டை அப்படின்னா சஃபிக்ஸ் அப்படின்னு. எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எனக்கு மேபி நான் முட்டாளாக இருந்திருக்கேன் போல், தமிழ் தெரியாமல். தப்பு தான், நான் மன்னிச்சுக்க.
என்ன சொல்கிறது, எனக்கு அது தெரியல. ஆனால் என்னோடய தங்கச்சி அவங்க வந்து இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னோட்டைனா சஃபிக்ஸ் அப்படின்னு. நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்கிறேன், எனக்கு மறந்துருக்கலாம் மேபி. ஒர்க் கல்ச்சர் அது எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இங்கிலீஷு. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷு, எதுவுமே தமிழ் டச் பண்ணாததுனால எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக ரொம்ப வருந்துறேன். இது தெரியலையே, நம்ம தெரிஞ்சுக்கலையே நம்ம தமிழை பற்றி அப்படின்னு சொல்கிறேன். கேட்கலாம், நீ வேணால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாப் பண்ணி இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நிஜமாக எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பொங்கல் பானையே இப்போது அந்த அகத்தியர் வழிபாடு நூலை வந்து பொங்கல் பானைக்கு தான் ஒப்பிட்டிருக்காங்க. அதில் கஜராஜ சுவாமிகள் அவங்க கேட்குற ஒவ்வொரு விஷயங்கள், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, இப்போ வந்து அந்த பானை எப்படி இருக்குது, பொங்கல் எந்த நிலமையில் இருக்குது, இதை ஐயன் விளக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்பியும் வாசிக்கிறேன். பொங்கல் பொங்க வேண்டும் என்றால் அதற்கு தீ கொடுக்க வேண்டும். ஜீரணிக்க முடியாத அரிசியையும் பருப்பையும் அத்துடன் சுவை தரும் சர்க்கரை பாலும் கலந்து தின்று ஜீரணித்து ஆனந்தமடைய நெருப்பு தேவை இருக்கின்றது. அதில் பாலும் சர்க்கரையும் உங்களுக்கு இதுவரை தெரிந்த ஞானமாகும். பருப்பும் அரிசியும் பரபிரம்மன் கொடுத்த எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஞானமாகும். பொங்கல் வைக்கும் பானை அது நீயாகும். ஞானத்தை வெளிப்படுத்தும் கருவி அது தீ நானாக. ஆதலால் பானை சுத்தமாக இருக்க வேண்டும். பானையில் இருக்கும் சர்க்கரை பாலும் பூரித்து கொண்டிருக்க வேண்டும். எரியும் தீ இருக்கும் இடத்தில் மழை, மின்னல், இடி, காற்று, தூசி இவைகள் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இடி மின்னல்கள் என்றால் என்ன புரிகின்றதா? இடி என்பது நீங்கள் பேசும்போது அளவுக்கு மீறி அடக்கம் இல்லாத உபயோகம் இல்லாத பேச்சுவார்த்தை ஆகும். இது படிப்படியாக வீட்டிலிருந்து விலக வேண்டும். மின்னல் என்றால் என்ன? அளவுக்கு மீறிய உற்சாகம், அடிக்கடி வேண்டாத மனதின் போக்கு இவையாகும். காற்று என்றால் என்ன? காற்று இல்லாமல் தீ வளராது. ஆனால் காற்று வெகு வேகமாக காற்று வந்தால் அத்துடன் சிறிதளவு மழையும் சேர்ந்தால் தீ அணைந்துவிடும். இதையெல்லாம் ஏன் சொல்கின்றேன் என்பது உனக்கு புரிய வேண்டும். வீட்டில் சாந்தமாக பேச வேண்டும், மெதுவாக நடக்க வேண்டும். வெளி விஷயங்களை அளவுக்கு மீறி விவாதிக்க கூடாது. வீட்டுக்கு வந்தவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் யார் என்று பார்க்காமல் அவர்களை எல்லாம் அன்புடன் பார்த்து அனுப்ப வேண்டும். நீங்கள் செய்யும் செயல் எல்லாம் வேறு ஒருவருக்கு மற்றும் என்று செய்யுங்கள். பிறருக்கு அன்பை கொடுத்தால் அது ஒளிமயமாக ஊரெங்கும் பரவி ஒளியையும் மற்றும் பலனும் கொடுத்து உதவுகின்றது. எல்லா தர்மங்களுக்கும் அரிது ஞானம் ஒன்றே. பணமும் பொருட்களும் வயிற்றையும் உடம்பையும் மட்டுமே சில தினங்கள் மட்டும் திருப்திப்படுத்த முடியும். ஞானம் அதுவே அவர்களை நல்வழியில் போகவிட்டு நற்செயல்களில் ஈடுபடுத்தி ஓர் அளவு தான் செய்த கர்மத்தை விலக்கிவிடும் சக்தியை பெற்றிருக்கும். மறுபடியும் பிறக்கும் போது மனிதன் நல்ல கர்மங்களோடு பிறந்து நல்லதோர் பிறவியை பெறுகின்றான். இத்தகைய ஞானத்தை தான் நான் இப்பொழுது கொடுத்து வருகின்றேன். இந்த ஞானத்தை வெளி உலகத்திற்கு கொடுக்க இவ்வீட்டுத் தலைவன் வெகு ஆர்வமுடன் இருக்கின்றான். இத்தகைய அவனுடைய குணமாகும். இத்தகையது அவனுடைய குணமாகும். 10 ரூபாய் அதிகமாக வந்தால் அதை யாருக்கு எப்படி செலவழிக்கலாம் என்பது இவன் படைத்த குணமாகும். இவ்வீட்டின் தலைவி பொங்கி வரும் பொங்கலை அவ்வப்போது கிளறிவிட்டு மூடி திறந்த போது வரும் நறுமணத்தை அருந்தி ஆனந்தம் கொள்கின்றாள். இது எனக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கின்றது. போக போக அவளுக்கு ஞான அறிவும் பெருகி கொண்டு போகும். நான் கொடுத்த ஞானத்தை இவளும் பலருக்கு கொடுக்கும் வாய்ப்பு தனக்கு அறியாமலேயே தொடங்கியுள்ளது. உன் வீட்டில் இருக்கும் உன் கடைசி மகள், இவங்க தான் அனுராதா மேம். இந்த புக் எழுதினாங்கன்னு சொல்கிறேன்ல. இவங்க நம்ம நாட்டில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஐயனை பற்றி தெரியும், சித்தர்கள் பற்றி தெரியும். மேலும் சில இடங்களில் அங்கே சித்தர்கள் பற்றி தெரிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வெளிநாட்டில் இந்த அம்மா கனடாவில் இருக்காங்க. அங்கேயோ மொரீஷியஸ், தாய்லாண்டு, அங்கெல்லாம் இல்லைனா வேறு சிங்கப்பூர், வேறு ஆஸ்திரேலியா இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் சித்தர்களை பற்றியும் ஐயனை பற்றியும் தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சில ஆத்மாக்கள் அங்கேயும் இருப்பாங்கள்ல, நல்ல ஆத்மா. அவங்களுக்காக இந்த அனுராதா அம்மா கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள், ஐயன் யார்,
மேபி அதை தெரிஞ்ச உடனே அவங்க அகத்தியர் வழிபாடு படிக்கிறதுக்கு அப்படியே வருவாங்க. மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால அம்மா அனுராதா அந்த அம்மா வந்து நிறைய தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அமேசானில் இருக்குது. இது எதுவுமே வந்து ஒரு பணத்துக்காகவோ எதுவுமே இல்லை. அதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. அகத்தியாக பார்த்துப்பாங்க. என்ன சொல்கிறீங்க அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அது வந்து அந்த அம்மா பிரிண்ட் பண்ண காசு ப்ளஸ் அதோட அச்சடிக்கணும்ல, பிரிண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அமேசானுக்கு நம்ம கொஞ்சம் கட்டணும். அது போக அதில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் அது ஐயனுக்கே கொடுப்பாங்க. அதான் சொல்கிறேன். இது எதுவுமே வந்து ஒரு பணத்துக்காக அப்படி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் ஐயன் சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் வந்து தலகணம் இல்லாமல் உங்களால் தான் முடிஞ்சது, பேரும் புகழுக்கு அடிமையாகாமல் இந்த விஷயத்தை நான் பணிச்சிருக்கிற இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களோட கடமைகளை நான் பார்த்துப்பேன்ட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போது கண்டிப்பாக வேறு யாருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒன்று பாதையில் போகிறோம், அது கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியுதுன்னா அது முழுக்க முழுக்க ஐயனோட அருள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். சிலருக்கு மட்டும் குரு நினைத்தால் நினைத்தவுடனே ஞானியாக முடிகின்றது. இத்தகைய பரிமாற்றம் சுவாமி விவேகானந்தாவுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்தார். அது வெகு உத்தமமான நிலையில் நடக்கும் ஓர் விந்தையாகும். குழந்தை பிறந்ததுமே பொன்மொழி பேச முடியாது. இவள் கர்மங்களை எல்லாம் கழித்து மேன்மை அடைந்து சில நாட்கள் ஆகின்றது. கடவுளையும் குருவையும் காணும் ஆசை அதிகமாக இருக்கின்றது. இதற்கு காலம் தானாக வரும். இனி கடைசி மகள் ஆவலுடன் வினவிய கேள்வி அது என் வரலாறுகளை பற்றி. இதை தற்போது பிறரிடம் கேட்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். அது அவள் தந்தை மூலமாகவே வேண்டும் என்றால் அதை பற்றி சிறிய அளவாகிலும் அவர் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். நானே முழுமையாக வந்து அவர் மூலமாக முழுவதுமாக சொல்ல வேண்டுமானால் அவர் பரிபூரண ஞானியாக வேண்டும். இத்தகைய சத்கதி இன்னும் இவருக்கு வந்தருளவில்லை. வேண்டினால் அத்தகைய நிலைமை இப்பொழுதே போக உறுதி உண்டு. ஆனால் அவர் சம்சாரத்தின் பொறுப்பை இன்னும் கழிக்கவில்லை. முழு சந்நியாசத்தை எடுத்து வேறு எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு நிலைமை வந்தபோது அவர் மூலமாக நானே கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுக்க முடிகின்றது. நீங்கள் எல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் பேசும் ஞானங்களுக்கு எல்லாம் ஒரு அஸ்திவாரம் இருக்கின்றது. அது அவர் படைத்த ஞானம். கட்டிடத்தை மட்டும்தான் நான் உருவாக்கி வருகின்றேன். அஸ்திவாரம் மற்றும் கட்டிடத்தை ஓர் சிலருக்கு மட்டும்தான் தருவேன். அத்தகைய கட்டிடத்தில் வாழ தகுதி இருந்தவர்களுக்கு மட்டுமே அதை பெற முடியும். அது இதனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த கட்டடத்தில் உங்களுக்கான இருப்பிடமும் இருக்குது. மகிழ்ச்சியாக இருங்க. அதனால் ஐயன் சொல்கிற வழியில் கேட்டு நடங்க, சந்தோஷமாக இருங்க. இதில் வந்து இவங்களை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனுராதா அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மேம் பற்றி சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வந்து ஐயா கஜராஜ சுவாமிகள் மற்றும் விஜயலக்ஷ்மி அம்மா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க கஜராஜ சுவாமிகள் நித்திரையில் உட்காந்து ஐயனை ஜபிச்சு ஐயன்ட்ட வணங்கி கேட்டு சொல்கிற வாக்கியங்கள் எல்லாத்தையும் அம்மா விஜயலக்ஷ்மி அம்மா எழுதுவாங்க. அம்மாவை பற்றியும் முந்தின வீடியோக்களில் நான் பகிர்ந்திருக்கேன். எப்படி எழுதினாங்கன்னு சந்தேகம் இருக்கலாம். அம்மா வந்து 9ஆம் வகுப்பு மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. ஆனாலும் என்னை பொறுத்தளவு இந்த தொகுப்புகள் எல்லாத்தையும் தமிழில் மாற்றும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அனுராதா அம்மா வந்து சில நபர்களின் சில கேள்விகளெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. உதாரணத்துக்கு சில தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, இது ஐயா எப்படி சொன்னாங்க அப்படின்லாம் கேட்குற மாதிரிகள்லாம் இருக்குது. ஆனால் நான் விளக்கிக்கிறேன். இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, எப்படி எழுதுகிறாங்க, எப்படி ஞானத்தில் வரும் அப்படின்லாம் கேட்குறாங்க. உண்மையாக வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்காக வேண்டியோ என்னவோ கன்னடத்தில் பிறந்து குடகுல
இவங்க இருக்காங்களா பேர் கூர்க இருக்குங்களே கர்நாடகாவில், அந்த குடகு அங்கே தான் ஐயா கஜராஜ சுவாமிகள் அவங்க அங்கே பிறந்து வளர்ந்து அங்கே வேலை பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கோயிலில் ஐயனோட ஒலி கேட்டது அந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி ஒருத்தங்களுக்கு கன்னடங்களில் படித்து வளர்ந்து ஆசிரியராக பணியாற்றி வந்த ஒரு ஐயாவுக்கு ஒரு அம்மாவுக்கு திடீர்னு ஒரு தமிழ்னா எப்படி அப்படின்னா வேலனின் முருக பெருமானோட அருளாசி இருந்து அவங்க வேலை பிடிச்சி உங்கள் நாவலில் தமிழ் எழுதுவாங்க, நீங்கள் நல்லபடியாக எழுதி முடிப்பீங்க. விநாயகர் பெருமானோட அருளாசி இருந்திருக்கு. அவங்களோட குல தெய்வமான தேவி கருமாரி அம்மன் சென்னை திருவேற்காடு இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களோட குல தெய்வம். அந்த அற்புதங்கள்லாம் இருக்குது, பின்னாடி சொல்லியிருப்பாங்க. அவங்களோட மனைவி வந்து கர்ப்பப்பையில் உள்ள ஒரு சில விஷயங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மாவோட அருளாலையும் ஐயனோட அருளாலையும் பரிபூரணமாக நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அது ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அப்படி அந்த அற்புதங்களையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும்? உங்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்புகிற தெய்வங்களுக்கு அப்படியே சரணாகதியை அடைங்க. இந்த தொகுப்புகளெல்லாம் நான் வந்து சில பேருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒருத்தங்களுக்கு பரமஹம்சர் யோகானந்தரை பிடிச்சிருக்கலாம், இல்லைனா நம்ம இதிலேயே பாம்பன் சுவாமிகள் இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கும்பிட்றவங்க இருக்கிறாங்க, அப்படி தானே? சில பேர் இருப்பாங்க போகர் ஐயாவை கும்பிட்றவங்க இருக்காங்க, சில பேர் திருமூலர் ஐயாவை கும்பிட்ற, சில பேர் வள்ளல் பெருமானை கும்பிட்ற ஐயா இருக்காங்க, நபர்கள்லாம் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மூல கருத்து இது தான், அப்படி தானே? அதை பின்பற்றிட்டு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ காலை பிடிச்சிக்கோங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகமோ இல்லை உங்களோட அறிவுரைகளா இல்லைனா உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நமஸ்காரம்.